அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நமக்குள்ள என்ன வந்தாலும் நன்றி சொல்லுங்கள் மக்களே. அதுவே ஆண்டவருக்கு ஒரு நிறைவான, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவதற்குண்டான வழியை அமைத்து கொடுக்கும். என் பிள்ளை எவ்வளவு துன்பப்பட்டாலும் நன்றிங்கிற வார்த்தை தவிர வேறு எதுவும் சொல்லலை என்று அவர் நினைப்பார் இல்லையா? நாம் இறைவனுக்கு ஓயாது நன்றி சொல்வோம். நம்மளை படைத்தவருக்கு நன்றி சொல்வோம். நம்மளை பார்ப்பவருக்கு நன்றி சொல்வோம். அப்படி நன்றி சொல்லும்போது எல்லாமே நிறைந்து கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூலிலிருந்து அதிகாரம் 18 இறை வார்த்தை 19 21 முடிய. கற்றபின் பேசு, நோய் வருமுன் உடல் நலம் பேணு. ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார். கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நோய்வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்தபின் மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். நோய்வாய்ப்படும் முன் உன்னையே தாழ்த்திடு. பாவம் செய்தபின் மனம் திரும்பு. நம்ம பாவத்தின் மொத்த சம்பளம்தான் நோய்வாய் இல்லையா? சில பேருக்கு கடவுளுடைய பரிசோதனையாகவும் இருக்கும் நோய்கள். நம்ம நோயின் துன்பங்களை படும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொன்னோம்னாக்கி அது கூடுதலாக நமக்கு இன்னும் நோயை அதிகரிக்கும். என்னுடைய குற்றத்தினால் எனக்கு இந்த நோய் வந்தது, எனக்கு இந்த பெருந்துன்பம் வந்ததே என் செய்கையால் வந்தது என்று நாம் நம்மை உணர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போது என்ன சொல்கிறாரு? என்ன பேசினாலும் யோசனை பண்ணி பேசு இல்லையா? அப்படி பேசுகிறதான் நிறைவாகவும் இருக்கும். நோய் வருமுன் உன் உடல் நலம் பேணு. நம்ம உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் தங்கும் ஆன்மாவல்லவா, அந்த உடலை நாம் நிறைவாக பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ நல்ல உணவு, நல்ல ஒரு நீர், அதுபோல் இறை வார்த்தையே நமக்கு ஒரு மன்னா மாதிரி ஆகிவிடும் இல்லையா? அப்புறம் அவரோடு சேர்ந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும்போதுதான் ஆண்டவர் தீர்ப்பு வருமுன், அவருடைய தீர்ப்பு ஒன்று இருக்கே அப்படின்னு நாம் நினைத்தாலே நாம் நன்மைதான் செய்வோம். ஆண்டவரின் தீர்ப்பு வருமுன் உன்னையே ஆராய்ந்து பார் என்று சொல்கிறார் இல்லையா? கடவுள் சந்திக்க ஒரு நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய். நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் ஒரு நொடியில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்போ நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக மாறுது. நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு கடைசியில் நாம் மன்னிப்பு கேட்கலாம்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் போயிருங்க. அதனால எதை செய்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் சிறு சிறு குற்றங்கள் செய்திருப்போமோ அதை அனைத்துமே அவரிடம் ஒப்படைத்து அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டோம் என்றால் உடனுக்குடன் நமக்கு தீர்வு கிடைத்து விடும். ஆம், இது செய்தது தப்பு தான், நாம் கண்டித்தமே இல்லை, அது நிறைவுதான். ஏனென்றால் அவர்கள் செய்த குற்றத்தை குறித்து தான் நாம் கண்டித்திருக்கிறோம். அதையே நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அப்போ அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அவரோடு இணைந்து நடக்கும்போது தான் நமக்கு நோய் வருதுன்னா வருக்கு முன்னாலே நம்மளை பாதுகாக்க சொல்வார், நம்ம உடல் நலத்தை பேண சொல்வார். அவரோட மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருவார் இல்லையா? அப்போ நம்முடைய செய்கைகள் குற்றங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்வது எல்லாவற்றுக்குமே நல்லது. அப்போ நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் அதில் இறைவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் நம்மளை நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, அன்று இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதித்தது போல் இன்று எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே, கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே, யாராலும் எங்களுக்கு பிரயோஜனமற்று இருக்கிறோமோ என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை கண்டுகொண்டீர், நீர் எங்களை ஒதுக்கவில்லை, நீர் எங்களை பிரயோஜனப்படுத்தி எல்லாருக்கும் முன்பு எங்களை நிறைவுபடுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களைப் போல் மற்றவர்களையும் நாங்கள் நடத்தும்படி தேவரே எங்களுக்கு தூண்டுகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இனி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு என்ன கொடுக்கிறீரோ அதை கொண்டே நாங்கள் பிறரையும் நினைக்கும்படி செய்யப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, இதுகால் வரைக்கும் நாங்கள் செய்தது வேற, இனிமேல் நாங்கள் நடப்பது உமக்கு உகந்த வாழ்க்கை என்று உறுதி கூறி உம்முடைய இரக்கப் பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.